வெல்கம் டு டாக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ். நான் உங்க வர்ஷா பேசுறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதுல நிறைய பேர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இன்னைக்கு விளக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஒருத்தர் 5000 ரூபாய் எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு 10 வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்காரு. இப்ப 7 வருஷத்துலயே ஒருத்தர் எக்ஸ்பயர் ஆனா அது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம இப்ப ப்ரீவியஸ் வீடியோல நாமினேஷன் பத்தி பார்த்தோம். ஸோ கரெக்டான நாமினியை நம்ம அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பைசா எல்லாமே நாமினிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். எதர் அவங்க அந்த எஸ்ஐபியை முடிச்சுக்கலாம், இல்ல அந்த நாமினி கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அது அவங்களோட விருப்பம் பொறுத்து. பட் நாமினி அப்டேட் பண்ணிட்டானா அந்த அசட் எல்லாமே அந்த நாமினிக்கு போய் சேரும். அடுத்த கமெண்ட் என்னன்னா, வேர் கேன் ஐ ஸ்டார்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அது வென் கேன் ஐ ஸ்டார்ட், வேர் கேன் ஐ ஸ்டார்ட்ங்கிற அந்த கரெக்ட் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சானா எப்பயுமே அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை பத்தின முழு தகவல் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்க கிளாரிஃபை ஆயிக்கோங்க. ஸோ அடுத்த கமெண்ட் என்ன, எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு சேர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் அது உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் தான். அண்ட் உங்களுக்கு ஒரு 55 ஏஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பென்ஷன் வராத ஜாப் அப்படி இருந்தானா அந்த டைம்ல நீங்க வித்ட்ராயல் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிறதுக்கு இந்த SWP கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கமெண்ட் என்னன்னா, நான் 500 ருபீஸ் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நீங்க 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 500லேருந்து பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் உங்களோட இன்கம் பொறுத்தும் உங்களோட கோல் பொறுத்தும் எப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் லம்சமாவோ எஸ்ஐபியோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐபியை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து கிளாரிஃபை ஆயிக்கோங்க. அடுத்த கமெண்ட் என்னன்னா, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு மார்க்கெட் பத்தி பெரிய ஐடியா இல்லை, இப்பதான் நான் கரியர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு இருந்தானா நீங்க இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். அதாவது இண்டெக்ஸ்னா சென்செக்ஸ் நிஃப்டில நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நல்ல குட் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா தான் சென்செக்ஸ் நிஃப்டில இருப்பாங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணானா உங்களோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் நாமினலா வரும். இல்ல எனக்கு அதோட இன்னும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் வேணும், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் நான் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரி இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்றது தான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க அதுல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். இன்னொன்னு ஒரு கமெண்ட் என்னன்னா, கோவிட் மாதிரி இப்போ டவுன் ஃபேஸ்ல மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மார்க்கெட் எப்பயுமே டவுன் ட்ரெண்ட்ல இருக்காது. இப்போ கோவிட்க்கு அப்புறம் நல்ல மார்க்கெட் செம பீக்குக்கு போச்சு. ஏன்னா நம்ம இந்தியா அந்த எக்கானமில நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால பாக்கி கண்ட்ரீஸோட நம்ம நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணோம். மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுனால நிறைய இந்த மெடிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸ், ஃபார்மா கம்பெனிஸ்ல நல்ல ஹைக்கு போச்சு. ஸோ அது எல்லாமே ஒரு சர்க்கிள் தான். இப்போ அகைன் ரஷ்யா உக்ரைன் வார் வருது, நிறைய டென்ஷன்ஸ் வருதுனால மார்க்கெட் அகைன் கொஞ்சம் டவுன் ஃபேஸ்க்கு இருக்கு. ஸோ திருப்பியும் அது அப்புக்கு போகும். இது ஒரு சீசா பேட்டில் மாதிரி தான். அதனால இது எப்பயுமே டவுன்ல தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அண்ட் டவுன்ல நீங்க ஐயோ மார்க்கெட் கம்மியாகுது, நான் எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த பேனிக் வர வேண்டாம். ஸோ இப்போ நீங்க நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை அந்த கம்பெனி ரொம்ப டவுனா இருக்கு, கோவிட் எஃபெக்ட் ஒரு வார் எஃபெக்ட்னால ரொம்ப டவுனா இருக்கு, பட் கம்பெனி நல்ல கம்பெனின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த டவுன் ஃபேஸ்ல ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் நீங்க வாங்கி அக்குமுலேட் பண்ணீங்கன்னா நீங்க பீக்குக்கு வரும்போது ஒரு நல்ல லாபத்துக்கு வித்து நீங்க காசு பார்க்கலாம். இன்னொன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்ட்டு. ஈக்விட்டினால எப்பவுமே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஏன்னா எக்கனாமிக் ஃபிளக்சுவேஷன், கரன்சி ஃபிளக்சுவேஷன்லாம் நிறைய இருக்கிறதுனால எப்பயுமே ரிஸ்க் இருக்கு. பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் அண்ட் டாக்ஸேஷன் தாண்டி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் பர்டிகுலர்லி எஸ்ஐபி பார்த்தானா ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்னு மட்டும் இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பகுதியை கோல்டுலையோ, பாண்டுலையோ, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்லையோ பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஃபண்ட் வைஸ் அனாலிசிஸ் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அதாவது இதுல ஸ்மால் கேப் நிறைய செக்டார்ஸ் இருக்கு. ஸ்மால் கேப் இருக்கு, தீமாட்டிக் இருக்கு. இதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபுல் வீடியோவை ஃபியூச்சர்ல பார்க்கலாம் கண்டிப்பா. மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நாங்க கண்டிப்பா இன்னொரு செஷன்ல கிளாரிஃபை பண்றோம். தேங்க்யூ.